வணக்க மக்களே. நேத்து நடந்த தாவேக கட்சியோட 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கலந்துகிட்டு பேசின அக்கட்சியோட தலைவர் விஜய் திமுக மற்றும் பாஜகவை ஓடாத பழைய தகரட்டப்பா என்ஜின் அப்படின்னு பயங்கரமா விமர்சனம் பேசியிருந்தாரு. அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல செய்தியாளர்களை சந்திச்சு பேசின பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, எங்க கிட்ட டப்பா என்ஜின் இருக்கு, ஆனா உங்ககிட்ட அதுவும் கூட இல்லையே விஜய் அப்படின்னு விமர்சனம் பண்ணி விஜய்க்கு தகுந்த பதிலடி கொடுத்திருக்காரு. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அரசியல் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடியே தெளிவான பார்வையோடு பேசும் இது வில்லேஜ் மேன் வாய்ஸ். நான் உங்கள் சத்யா. தாவைக்கா தலைவர் விஜய் நேத்து பாஜக மற்றும் திமுகவை ஓட்டை என்ஜின் டப்பா அப்படின்னு பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா அண்ணாமலை இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விஜய் கிட்ட என்ஜினே கிடையாது, அது மட்டும் இல்லாம திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்த கண்ணாடி அப்படின்னு தகுந்த பதிலடி கொடுத்ததும் இல்லாம விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரு. அண்ணாமலை விஜயையும் திமுக காங்கிரஸ் கூட்டணியும் எதற்கு அப்படி தாக்கி பேசியிருக்காருன்னு காரணம் பாத்தீங்கன்னா, மதுராந்தகத்துல 2 வாரத்துக்கு முன்னாடி நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்துல பிரதமர் மோடி கலந்துட்டு பேசினாரு. அப்போது அவர் என்ன சொன்னார்னா, கரப்ஷன், மாபியா, கிரிமினல் போன்ற விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது திமுக அரசு. தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் ஊழல் இருக்குதுன்னு பச்சை குழந்தைக்கு கூட தெரியும். இங்க ஒரு குடும்பத்துக்கான ஆட்சி மட்டும்தான் நடக்குது, ஜனநாயகமற்ற அரசு நடந்துகிட்டு இருக்குது, கலாச்சாரத்தை வசைபாடிக்கிறது திமுக அரசுன்னு பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு. திமுகவோட கொடூர ஆட்சியிலிருந்து தமிழகத்தை எப்படியாவது விடுவிப்போம், வரலாறு காணாத வளர்ச்சியை பாஜக அரசு மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது, தமிழ்நாட்டின் வளர்ச்சி இப்போது பின்னோக்கி இருக்குது, தமிழ்நாட்டுக்கு இப்போ இரட்டை என்ஜின் அரசு தேவை, அதைத்தான் மக்களும் விரும்புறாங்க அப்படின்னு மோடி பேசியிருந்தாரு. இதனை அடுத்து மோடிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில 2023ஆம் ஆண்டு மே மாசம் எரிய தொடங்கிய மணிப்பூரில் இதுவரைக்கும் அரசின் கணக்கெடுப்பின்படி 260 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒன்றிய அரசையும் மணிப்பூரையும் ஆளும் பாஜக அரசு டபுள் என்ஜின் அரசு, ஓட்டட்டப்பா என்ஜின் அரசு, மக்களை காக்க முடியாத அரசு அப்படின்னு வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடியை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு. இந்த நிலையில தான் தாவேகா கட்சியோட 3ஆம் ஆண்டு தொடக்க விழா அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில நேற்று நடைபெற்றிருந்துச்சு. அப்போது பேசிய விஜய், தீய சக்தி திமுகவை வீழ்த்துறதுக்கு தூய சக்தியான நம்மளால தான் முடியும், 2026ஆம் ஆண்டு தேர்தல்ல மக்களுக்காக ஒரே ஆப்ஷன் தாவேகா தான், இது டப்பா என்ஜின், இந்த ஓட்டை என்ஜின், இவ்வளவு என்ஜின் வந்தாலும் டாப் என்ஜின் தாவேகா தான் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை என்ன பேசியிருக்கிறார்னா, விஜய் கிட்ட என்ஜினே இல்ல, விஜய் கிட்ட வண்டி இருந்தாலும் பெட்ரோல் டீசல் வண்டியை இயக்குறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோவையில செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாரு. காங்கிரஸ் கட்சியில இருக்கிற ஒருத்தரை சஸ்பெண்ட் செய்ய முடியாம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இருக்கிறாரு, காங்கிரஸ் அடிமை கட்சியாகத்தான் இருக்குது, திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்த கண்ணாடி அப்படின்னு ஏற்கனவே நாங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸ்டாலின் என்னதான் சொன்னாரும் தேசிய ஜனநாயக கூட்டணி கெட்டின் தான், கெட் அவுட் கிடையாது, கெட்டின் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சு, விரைவில் இந்த சூழ்நிலை மாறத்தான் போகுது, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு பரபரப்பா பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி களம் காண போகுது. சட்டமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் எங்களோட முதலமைச்சர் வேட்பாளர். விஜய நான் தேவையில்லாம குற்றம் சொல்ல விரும்பல, எங்களிடம் டபுள் என்ஜின் இருக்குது, விஜய் கிட்ட என்ஜினே கிடையாது, விஜய் கிட்ட வண்டி பெட்ரோல் டீசல் வண்டியை இயக்குறதுக்கு யாருமே இல்ல, அது மட்டும் இல்லாம தாவேக கட்சியால 234 தொகுதிகளையும் வேட்பாளரை விஜயால நிறுத்த முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. விஜய் வீட்டிலிருந்து வெளியில வந்து வீதி வீதியா பிரச்சாரம் செஞ்சு மக்களை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தாவேக கட்சியை நாங்க கட்சியாவே பார்க்க முடியும் அப்படின்னும் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. தொண்டர்களிடம் கைதட்டல் விசில் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விஜய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இதுவரை
கட்சிகள் செய்யாத எந்த திட்டத்தை கொண்டு வர போறோம் அப்படின்னு மக்களை சிந்திக்க வைக்கும் வகையில விஜய் எதுவும் இதுவரைக்கும் பேசுனதே கிடையாது. அதனால அவரோட பேச்சை பத்தி நாங்க பேசுறதுக்கு கவலைப்பட போறதும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி தொடர்ந்து பச்சை பச்சையா பொய் சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னும் ராகுல் காந்தியை பத்தியும் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரு. இது ஒரு புறம் இருக்க, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வேலூர்ல நடத்தவிருந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை பிப்ரவரி மாசம் 2ஆம் வாரத்துல இருந்து கடைசி வாரத்துக்கு ஒத்தி வச்சிருக்கிறாரு. இந்த திடீர் ஒத்திவைப்பு தாவேகா தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. தமிழ்நாட்டுல சீக்கிரமாவே சட்டசபை தேர்தல் நடக்க போகுது. குறிப்பா அதிமுக, திமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கிடையே 4 முனை போட்டி நிலவ போகுது. அதற்கான அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமா தேர்தல் பணிகள்ல ஈடுபட்டு வர்றாங்க. இந்த சூழல்ல தாவேகா தலைவர் விஜய் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு பொதுமக்களை சந்திச்சு வர்றாரு. கடந்த செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி அன்று கரூர் கூட்டத்துல ஏற்பட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்து போயிட்டாங்க. அதன் பிறகு பொதுக்கூட்டங்கள்ல கலந்துக்கிறத விஜய் தொடர்ந்து தவிர்த்து வந்தாரு. கரூர் சம்பவம் நடந்து 30 நாட்களுக்கு பிறகு டிசம்பர் 11ஆம் தேதி புதுச்சேரியில வச்சு நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில அவர் கலந்துகிட்டு பேசினாரு. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டுல முதல் முறையா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் பகுதியில டிசம்பர் மாசம் 18ஆம் தேதி அன்னைக்கு நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலும் அவர் கலந்துகிட்டு பேசினாரு. இதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்டத்துல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் பிரச்சார பொதுக்கூட்டத்தை நடத்த தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டிருந்தாரு. பிப்ரவரி மாசம் 2வது வாரத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு அவர் திட்டமிட்டிருந்தாரு. அதற்காக பள்ளிக்கொண்டா அடுத்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையை ஒடுக்கத்தூர் செல்லும் சாலையில அகரஞ்சேரி என்னும் இடத்துல 8 பேருக்கு சொந்தமான சுமார் 25 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடம் தாவேகா கட்சியினரால தேர்வு செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமா நடைபெற்று வந்துச்சு. சுமார் 25,000 பேர் கலந்து கொள்ளும் வகையில இந்த மக்கள் பரப்புரை செய்யும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. மக்கள் சந்திப்பு நடைபெறும் மையத்தை சமப்படுத்தும் பணியில தாவேகாவினர் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் விஜயோட வேலூர் மக்கள் சந்திப்பு பிப்ரவரி மாசம் 2ஆம் வாரத்துல இருந்து கடைசி வாரத்துக்கு ஒத்தி வைக்கப்படுதா சொல்லப்பட்டிருக்குது. தற்போது தகவல் வெளிவந்திருக்கிற சமயத்துல விஜய் என்ன செய்ய போறான்னு தெரியல. இந்த திடீர் ஒத்திவைப்பு தாவேகா தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் விஜயின் இந்த சுற்றுப்பயண திட்டத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்குது. மறுபுறம் விஜய் பனையூர் அலுவலகத்தில் மட்டும்தான் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா? திமுகவும் அதிமுகவும் நடிகர் விஜய கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு பேசிட்டு வர்றாங்க. அதே போல நேற்று தாவேகா கட்சியோட 3ஆம் ஆண்டு தொடக்க தினத்தை விஜய் அவர்கள் பனையூர் ஆபீஸ்ல வச்சுதான் கொண்டாடினாங்க. செய்தியாளர் சந்திப்பை கூட நடத்தல அப்படின்னு விஜய் மேல பயங்கரமான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருது. தொடர்ந்து திமுக மற்றும் பாஜகவை விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாலும் திமுக மறைமுகமாகவே விஜய்க்கு பதிலடி கொடுத்துட்டு தான் வர்றாங்க. செய்தியாளர்களை சந்திக்காம தவிர்க்கிறது எதுக்கு அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படும் போது தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் என்ன சொல்றாருன்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் எப்போது உண்மையான செய்தியாளரை சந்திக்கிறாரோ அன்னைக்கு தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் சந்திப்பார் அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு. கட்சி தொடங்கி 3வது ஆண்டை நெருங்கிய தாவேகா தலைவர் விஜய் இதுவரைக்கும் தன்னோட வலிமையான நிலைப்பாட்டை சொன்னதே கிடையாது. தாவேகாவில இருக்கிற மூத்த தலைவர்களா இருக்கிற செங்கோட்டையன் விஜய் 1000 கோடி ரூபாயை விட்டுட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு. இது நடிகர் அப்படிங்கிற பின்பத்தை தான் காட்டுறதா தெரியுது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் விஜயோட நடவடிக்கை என்ன மாதிரியாக இருக்க போகுதுன்னு பொறுத்துதான் பார்க்கணும். இதுக்கிடையில தாவேகா சார்பில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவவர்களுக்கான விருப்ப மனுக்கள் வரும் 6ஆம் தேதியிலிருந்து வழங்கப்படுவதா அக்கட்சியோட பொதுச் செயலாளர் என் ஆனந்த் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. தமிழ்நாட்டுல விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்குது. இதனை தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளில் தீவிரமா ஈடுபட்டு வர்றாங்க. அந்த வகையில தாவேகா சார்பில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர்களுக்கான விருப்ப மனுக்கள் வரும் 6ஆம் தேதியிலிருந்து விநியோகிக்கப்படுவதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா அந்த கட்சியின் பொதுச் செயலாளர்
ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிவிப்புல, கழக தோழர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக திகழும் தமிழக வெற்றி கழகம் அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையிலான நல்லாட்சியை வழங்கும் நோக்கில் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் தீவிரமாக களமாடி வருது. களத்துல தேர்தல் அரசியல் என்பது ரொம்ப முக்கியம். அதனால ஆட்சி அதிகாரம் நம்ம கையில இருந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சி பாதையில கொண்டு போக முடியும், தமிழ்நாட்டையும் வளர்ச்சி பாதையில கொண்டு போக முடியும். அந்த வகையில வருகிற சட்டமன்ற தேர்தலை நாம் எழுச்சியுடன் சந்திக்க போறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நம் வெற்றி தலைவர் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக போட்டியிட விரும்பும் கழக தோழர்கள் தங்களின் விருப்ப மனுக்களை அளிக்கலாம். பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு நண்பகல் 12 மணி முதல் விருப்ப மனுக்களை பெறலாம். இதர நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை விருப்ப மனுக்களை பெறலாம். விருப்பம் உள்ளவர்கள் அந்த மனுக்களை வாங்கிக்கிட்டு அதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் முழுமையா பூர்த்தி செஞ்சு உரிய ஆவணங்களோடு தலைமை அலுவலகத்துல ஒப்படைக்கணும் அப்படின்னு என் ஆனந்த் இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. எப்படி பார்த்தாலும் தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. ஒவ்வொரு கட்சியும் விருப்ப மனுக்களை வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. தேர்தலில் யார் போட்டியிட போறாங்க, யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது தமிழக மக்கள் கையில தான் இருக்கு. இன்னும் 2 மாசத்துல தமிழக சட்டசபை தேர்தல் நடக்க போகுது. யார் ஆட்சி அமைக்க போறாங்கிறது கூடிய சீக்கிரம் தெரிந்து வரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. நன்றி, வணக்கம்.